கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்து மக்களே, தமிழக மக்களே, உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைவு பகுதிக்கு வரப்போகிறோம். மத்தேயு 26 அதிகாரத்தை இன்றைக்கு சொல்லி 27, 28 முடியுது. அதோடு இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதோடு முடிய போகுது. இந்த 26 அதிகாரத்தில் ஏறக்குறைய 75 வசனம் இருக்குது. அந்த 75 வசனத்துலேயும் உள்ள ஒரு கருத்து என்னென்னா, நான் சீக்கிரமாக சாக போகிறேன், நிறைவடைய போகிறேன், அதனால் என்னை எருசலேமுக்கு நான் போகிறேன், என்னை கொல்ல போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க, ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். தம்முடைய சீடர்களுக்கு அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரமாக அப்பத்தை கொடுத்து என் உடம்பாக சாப்பிடுங்க, திராட்சை ரசத்தை கொடுத்து என்னுடைய ரத்தமாக சாப்பிடுங்க, இதை தொடர்ந்து செய்யுங்க. மாம்சமும் ரத்தமும் இந்த உலகத்திலிருந்து நான் எடுத்தேன், உலகத்துக்கே கொடுத்துட்டு போகிறேன். ஆவியிலிருந்து பரலோகத்திலிருந்து வந்தேன், ஆவியாகவே நான் போயிடுறேன். இங்கேருந்து எடுத்ததை உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன். உங்கள் உடம்போடு உடம்பாக என் உடம்பு இருக்கட்டும், உங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக என் ரத்தம் இருக்கட்டும். அந்த வகையில் நான் உங்களுடனே கூட இருப்பேன். எப்பயுமே உங்கள்கிட்ட வாசமாகவே நான் இருக்கிற மாதிரி இருப்பேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக, என் ரத்தம் மெய்யான பானமாக ஏற்றுக்குங்க என்று சொல்லி ராபோஜன ஆராதனை என்று கடைசி நிகழ்வு, கடைசி விருந்து, அதுதான் திருவிருந்துன்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்க. ராபோஜன ராத்திரியிலே அதை செய்தார். ஏன் அப்படி ராத்திரியில் செய்தார்னா, இஸ்ரேல் மக்கள் ராத்திரியில் தான் எகிப்திலிருந்து விடுதலையாகி ராத்திரியில் தான் விடுதலை பெற்று வந்தாங்க. அங்கே ஆடு அடிக்கப்பட்டது, அந்த இரத்தத்தை தெளிக்கப்பட்டது. அது ஒரு விழாவாக, பஸ்கா பண்டிகையாக வருஷம் கொண்டாடுங்க, இல்லாட்டெலாம் மறந்துடுவீங்கன்னு சொல்லி மோசே அங்கே கட்டளையிட்டு இருந்தார். அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்வு இயேசு ராத்திரியில் ராபோஜனம்னு சொல்கிறாரு. எகிப்து இந்த உலகத்தை குறிக்கும், இஸ்ரேல் மக்கள் கடவுள் மக்கள் என்று எனப்படும். அந்த ஆடு அடிக்கப்படுறது தன்னையே ஆடாக அடிக்கப்படுற சக்தி கெடா மாதிரி, ஒரு ஊரில் சக்தி கெடா அடக்கிற மாதிரி நான் ஆடாக அடிக்கப்பட போகிறேன் என்பது பொருள். செங்கடல் பிறந்து வர்றது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். கானான் என்பது பரலோகத்துக்கு அடையாளம். வனாந்தரம் என்பது இந்த உலக உபத்திரவங்களுக்கு அடையாளம். எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளது தான். ராத்திரி என்பது யாரும் வேலை செய்ய முடியாத ஒரு காலம். ராத்திரி எல்லோரும் வேலை செய்யாமல் தூங்குவாங்க இல்லையா? அதுபோல் ராத்திரி வேலை ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் கடவுள் கிரியை செய்ய முடியாது. பிசாசு முழுவதும் அவனுக்குரிய காலமாக மாறிடும். அந்த காலத்தில் என்னுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும், என்னுடைய மாம்சம் உங்களை பாதுகாக்கும். உங்களுடனே நான் கூட இருந்து உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுவான். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதனால் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வேறு, நான் வேறு அல்ல, உங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அந்த ராபோஜனத்தை அங்கே நிகழ்வை இயேசு அங்கே ஏற்படுத்துகிறாரு. ஏற்படுத்திட்டு கெச்சமணிய தோட்டத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி போகிறாரு. இந்த ராத்திரியில் என்னை பிடிச்சிருவாங்க, மேப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்ன மாதிரி என்னைய விட்டுட்டு எல்லோரும் ஓடிடுவீங்க, ஆனாலும் வசனம் நிறைவேற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், எல்லோரும் போனாலும் நான் போக மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான். நீ தான்ப்பா முதல்ல போவ, நீ தான் முதல்ல என்னை தெரியாதுன்னு நீ தான் 3 தடவை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? எல்லாம் சொல்கிறது நிறைவேறாமல் போகாதுப்பா, அதனால் ரொம்ப புல்ட்டாக பண்ணாதப்பா, நீ தான் போவேன், 3 தடவை என்னை மறுதளிப்பேன்னு சொல்கிறாரு. சரி இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க சொல்கிறாரு. எல்லோரும் தூங்குறாங்க. இயேசு சிலுவை காட்சியை பார்க்குறாரு, மரணத்தை பார்க்குறாரு. ஆண்டவரே, இந்த உடம்பு எடுத்துக்குங்க, ஆனாலும் என் விருப்பம் இல்லை, அது உமது விருப்பப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாரு.
ஏன்னா அவ்வளவு மோசமாக அந்த மரணம் வரப்போகுது, அந்த இது பயங்கரமாக இருக்குது வரப்போகுது. தேவகுமாரனுக்கு அது வரணும்னு என்ன இருக்குது? தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குறது சரி, தப்பே செய்யாத நன்மையே செய்த அந்த தேவகுமாரனுக்கு இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. என்னைக்காவது எந்தாவது ஒரு தீமை செஞ்சுருக்காரா? எல்லாருக்கும் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்துருக்காரு, சப்பானி நடக்க வச்சுருக்காரு, ஊமைகளை பேச வச்சுருக்காரு, குருடர்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் நன்மையை தவிர தீமை செய்யாத அவருக்கு இந்த கொடும் தண்டனை சகிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஒரு மனுஷனாக 100க்கு 100 இருந்ததுனால அதை தவிர்க்க நினைச்சாலும், தேவகுமாரனாக இருப்பதனால என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு ஒப்பு கொடுக்குறாரு. அந்த சித்தத்தின்படியே யூதாஸ் காரியத்தும் ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். 30 வெள்ளி காசுக்கு இயேசுவின் சீடனே காட்டி கொடுக்குறான். அவங்க அந்த தோட்டத்தில் வந்து இயேசுவை பிடிக்கிறாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு நைட்டு பிடிச்சிட்டு அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. பிலாத்து தான் கவர்னர், ரோமாபுரிக்கு கவர்னர் வந்து ரோமர் ஆட்சி. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. முழுவதும் இயேசுவை விசாரணை பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. சொல்லவா முடியும்? பொதுவாக போலீஸ் விசாரணைன்னு எடுக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? அந்த வாய்மொழியை வாங்க அவன் என்னென்ன கையாளுறானோ. போலீஸ் விசாரணை அன்றைக்கி அனுமதி கேட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா நீதிபதிக்கிட்ட. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி ரோம போர் சேவர்கள் இயேசுவை வையிறாங்க, திட்டுறாங்க, மூஞ்சியில் துப்புறாங்க, அடிக்கிறாங்க. இப்படி நிறைய கொடுமைகள் அங்கே நடக்குது. அந்த கொடுமைகள் எல்லாவற்றிலும் இயேசு பொறுமையோடு இருக்கிறார். அந்த பொறுமை தான் இயேசுவை உயர்த்தினது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பொறுமையாக இருந்தார்னா விளக்கம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதில் என்ன நடக்குதுன்னு அந்த அரண்மனையில் வேவு பார்க்குறதுக்காக ஒரு சீடன் உள்ளே போவான், என்ன நடக்குதுன்னு பார்க்க. அதில் ஒரு வேலைக்காரி, அந்த அரண்மனை வேலைக்காரியை, நீ யார்? இயேசுவோடு இருந்தவன்ல. இல்லை 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 அப்படின்னு சொல்லி, ஏன்னா அடிச்சிருவாங்க, அவனையும் பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி 3 தடவை சொல்லுவான். அப்போ தான் சேவல் கூவுது. கூவும்போது அவனுக்கு அந்த ஞாபகம் வருது. இயேசு சொன்னார், சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை என்னை மறுதளிப்ப தெரியாதுன்னு. அப்போ அதை நினைவு கூறுவான். ஆகா, இயேசு சொன்னது நடந்துருச்சே. யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு நான் கெட்டியாக வீரனாக சொன்னேன், சொல்லிட்டேனே, அவர் சொன்னது நிறைவேறிடுச்சே, நான் பாவியாகிட்டேன்னு சொல்லி மனம் கசந்து வெளியே போய் அழுகிறான். அவன் திரும்ப சேர்த்து கொள்ளப்பட்டு சீடனுக்கு முதன்மையாக தான் வந்தான். மனுஷன் தானே. அதுபோல் இயேசுவை சிலர் மறுதளிச்சிருக்கலாம், பயத்தினால, அரசாங்கத்துக்காக, சலுகைக்காக. திரும்ப மன்னிப்பு கேட்டால், மனம் திரும்பினா திரும்ப இயேசு சேர்த்துக்குருவார், திரும்ப பதவியை கொடுப்பார், சீடன் ஆக்குவார், கிறிஸ்தவன் ஆக்குவார், திரும்ப ஊழியன் ஆக்குவார். இதுதான் நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஆகவே பாடுமரனுடைய தொடர்ச்சியை அடுத்த அதிகாரத்தில் நான் சொல்கிறேன். 28 அதிகாரம் உயிர்த்தெழுதலோடு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு மேலே நான் வீடியோ போடுற மாதிரி ஐடியா இல்லை. கடவுள் மக்களே, உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.